இந்த எலெக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, மக்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். மக்கள் நினைச்சாங்கன்னா மேல இருக்கிறவங்கள கீழே தள்ளி விட முடியும், கீழே இருக்கிறவங்கள மேல தூக்கி விட முடியும் அப்படின்றத இந்த ஒரு எலெக்ஷன் மூலியமா மக்கள் வந்து தெளிவா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டிவிகேவோட இந்த வெற்றிக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ், நிறைய கமெண்ட்ல எல்லாம் வந்துட்டு தற்குறிகள் கூட்டம், நிறைய பேர் வந்து இனிமேல் தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கிறேன். இவ்வளவு நாள் நிறைய பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் என்னென்னமோலாம் நடந்திருக்கு. அந்த டைம்ல நீங்க எங்க போனீங்க? சரி, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தற்குறின்னு சொல்றீங்களே, ஒரு 2-3 பேர் தற்குறியா இருக்கலாம், சரி ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்கலாம். மொத்த தமிழ்நாடுமே இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணதே இல்லை. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அங்கங்க எங்க இருந்தோலாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டு போட்ட மொத்த பேரையுமே நீங்க தற்குறின்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கறாங்க. இவங்களே இந்த ஆட்சியே, இதே ப்ராப்ளமே, இதே பிரச்சனையே நம்மள சுத்தி சுத்தி எத்தனை காலமா, நம்மளோட தாத்தா காலத்துல இருந்து, அப்பா காலத்துல இருந்து, நம்ம காலத்துக்கு வரைக்கும் ஏன் இவங்களே இருக்காங்க, இவங்க ஃபேமிலியே இருக்கு, இவங்களே மாத்தி மாத்தி ஏன் வந்துகிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு ஆப்போனன்ட்னு ஒரு ஆளே இவங்க விட மாட்டாங்களே. அப்படி ஒரு ஆள் தானே நம்ம எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்த இந்த பர்சனை, இந்த ஒரு பர்சனை மீறி வேற யாரையுமே நம்மளுக்கு ஆப்போனன்ட் கிடைக்க மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுதான் இவரை சூஸ் பண்ணி இப்போ உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் வரலனா வேற எந்த கட்சிக்குமே என்ன நிலைமை அப்படின்றது தெரியும். மற்ற எல்லாரையுமே அமுக்கி கீழே உட்கார வச்சிடுறாங்க. ஸோ இவர் மட்டும்தான் இந்த மாதிரி தனித்து நின்று போராடி இந்த மாதிரி மேலே வந்திருக்காரு. மக்கள் செல்வாக்கோட, மக்கள் தெளிவா தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஸோ மக்கள் தற்குறி கிடையாது. அதே மாதிரி இவங்க வின் பண்ணிட்டாங்க, விஜய் டீம் வின் பண்ணிடுச்சு அப்படின்றதுக்காக எல்லாமே சரியாயிடுச்சு, எல்லாமே சூப்பர் ஆயிடும் அப்படின்றது நம்மளால எதிர்பார்க்க முடியாது. உங்களை மக்கள் ரொம்ப நம்பிக்கையா, ரொம்ப எதிர்பார்த்து ஒரு பர்சன் படத்துல வர மாதிரி உங்களை சூஸ் பண்ணி உங்களை வின் பண்ண வச்சிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, எங்கெங்கிருந்தோ வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ மக்கள் உங்க மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்க மறக்காம எல்லா நாளும் காப்பாற்றணும். நிறைய கேண்டிடேட்ஸோட பேர் மூஞ்சி கூட தெரியாது. ஆனா வின் பண்ண வச்சதுக்கு ஒரே காரணம் விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டருக்காக தான் நிறைய பேர் நிறைய ஏரியால வின்னே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை கீழே இருக்கிற அத்தனை பேரும் காப்பாற்றணும். இந்த எலெக்ஷன் வின் பண்ணது ஈகோ ஃபைட்டோ ஒரு வேற ஏதோ ஒரு போட்டியோ அப்படின்றத கூட நீங்க எடுத்துக்காதீங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க எந்த காலத்திலையும் அதை மறந்துடாதீங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் கொடுத்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு தேர்தல்லையும் உங்களுக்கு போட்டியே இருக்காது. ஆனா இன்னொரு ஒரு விஷயம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மக்கள் நினைச்சா மேல இருக்கிறவங்களையும் கீழே இறக்கி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. 5 வருஷம் கழிச்சு நீங்களும் மற்ற கட்சி மாதிரி ஆயிட்டீங்கன்னா, மக்கள் நினைச்சாங்கன்னா உங்களை மேல இருந்து திரும்ப